அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பாஜக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் மாநில செயலாளர் ஜெய் கணேஷ் நம்மளுடன் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நீங்க 2018 பிஜேபியில் இணைந்ததா சொன்னீங்க. ஸோ கடந்த 5 வருஷமா பிஜேபியில் இருக்கீங்களா? பிஜேபியோட பயணங்கள் பத்தி சொல்லுங்க சார். பிஜேபியில் பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபியில் நான் கேட்கறது என்னன்னா, எல்லார் வீட்லயும் ஒரு ஆளுங்க பிஜேபியில் கண்டிப்பா இணையணும். பிஜேபி இது ஹிந்து கட்சின்றது கிடையவே கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா, மக்கள் கிட்ட இந்த எதிர்கட்சிகள் டிஎம்கேவா இருக்கட்டும் இல்லை காங்கிரஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு திணிக்கிற பொய். நாங்கள் எந்த ஒரு மதத்துக்கும் நாங்கள் அகெயின்ஸ்டாக கிடையவே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் எல்லா மதத்தையும் ஒருங்கிணைஞ்சு தான் நாங்கள் போகிறோம். அதுக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு தேசிய லெவல்லையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி இன்னைக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதை மற்ற கட்சிகள் டிஎம்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு இந்து கட்சி, நாங்கள் ஹிந்தியை திணிக்கிறோம். ஹிந்தியை நாங்கள் எங்கேயுமே திணிக்கலை. ஹிந்தியை என்ன சொல்கிறோம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறீங்க, இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு போகிறீங்க. அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது அங்கே கம்யூனிகேஷன் என்னவா இருக்குது? இப்போ மோடிஜி குஜராத்தில் இருந்தார். அவர் குஜராத்தியை பேச சொல்கிறாரு. டெல்லி ஹிந்தி ஒரு குளோபல் லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்குன்றதுக்காக தான் அவர் சொல்கிறாரே தவிர, மற்றபடி அவர் ஹிந்தி தான் நீங்கள் பேசணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு டிஎம்கே ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு விளையாட்டான விஷயங்கள். மோடிஜியோட சித்தாந்தங்கள் இன்னைக்கு கரெக்டாக இருக்கிறனால தான் 10 வருஷம் நல்லாட்சி கொடுக்க முடிஞ்சுது, பல நல்ல விஷயங்கள் கொடுக்க முடிஞ்சுது. நான் மக்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே என்னென்னா, எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர் பிஜேபிக்கு வரணும், பிஜேபியில் இறங்கி வேலை செய்யணும். தமிழ்நாடு உலக லெவலில், அதாவது இந்திய லெவலில் இருக்க துஷ்ட கெட்ட சக்திகளை, அதாவது நம்மளோட எதிர்கட்சி காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சியோ டிஎம்கே மாதிரி ஒரு ஊழல் உள்ள கட்சியோ, அதை நம்ம களை எடுத்துட்டு நம்ம சுதந்திரமாக நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நம்மளோட இந்தியா லெவல்லையும் சரி நம்ம நல்ல விஷயங்களை நம்மளே பண்ணிக்கலாம். இன்னைக்கு it's easy to work, like everything is very easy. If you want to get an appointment to Mr. Prime Minister Modi, it's online. You can go, it can happen any point of time. ஸோ அதனால் எல்லாமே ரீச். இப்போ அண்ணாமலைஜி நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கமலாலயம் போனால் பார்க்கலாம். எல்லாமே இட்ஸ் ஆல் லைக் ஓப்பன். இப்போ நீங்கள் ஒரு டிஎம்கேலையோ ஒரு ஏடிஎம்கேலையோ இருக்கணும்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு செல்வந்தராக இருக்கணும், இல்லை அரசியல் பேக்ரவுண்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு உள்ள என்ட்ரியை தவிர, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் யார் எப்போ நேரம் வரலாம், யாருனாலும் வரலாம். இப்போ பாருங்கள், அண்ணாமலைஜி இருக்கார், இதுக்கு முன்னாடி எல் முருகன்ஜி இருந்தார், இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளோட இலா கணேசன் சார் இருந்தார். எல்லாருமே பாருங்கள் ஒருத்தர் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இருந்திருக்காங்க. எங்கேயுமே ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸோ எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ வெரி டிரான்ஸ்பரண்ட் பார்ட்டி வேர் எனிபடி கேன் ஒர்க். இஃப் யூ ரியலி ஒர்க் ஹார்ட், நீங்கள் இதில் ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். இதை தவிர்த்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் 2018 அரசியலுக்குள்ளே வந்தீங்க. உங்களுக்கு அரசியலில் வரணும்னு தோணுனப்ப எதனால் மற்ற கட்சியெல்லாம் விட்டுட்டு பாஜகக்குள்ளே வரணும்னு தோணுச்சு? அதாவதுங்க, இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு குடும்ப அரசியல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் சொல்கிற தாரக மண்டலமே கலெக்ஷன் கரப்ஷன்ற ஒரு வார்த்தை நாங்கள் இந்த வார்த்தையே சொல்லலை. இதெல்லாம் பழைய அரசியலில் அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாருமே இது தான் சொல்கிறாங்க. அவங்க இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கேஸ் இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். இப்போ ஒரு மிஞ்சி போனால் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்த ஒரு எம்எல்ஏ எம்பியோட சொத்து மதிப்பெண்ண, இன்னைக்கு அவங்களோட சொத்து மதிப்பெண்ண. இன்னைக்கு ஒருத்தர் டீச்சராக ஒருத்தர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாருன்னா ரிட்டையர் ஆகும்போது அவரோட வருமானம் என்ன? ஒரு அரசியலில் இன்னைக்கு இருக்கிற ஒரு டிஎம்கேல இருக்கிற ஒரு 40-50 வருஷம் பார்ட்டியில் இருக்கிற ஆளோட சொத்து என்ன, அவரோட பலம் என்ன, அதை பாருங்கள். ஏடிஎம்கேலையும் இதே பலத்தை பாருங்கள், இதே எங்கள் பிஜேபியில் பாருங்கள். அதாவது இதுலேயே உங்களுக்கு தெரியும், அதாவது ஏன் நம்ம அரசியலுக்கு வரதா இருந்தால் ஏன் பிஜேபியில் சேரணும், பிஜேபியில் சேர்ந்தால் என்ன மக்களுக்கு நல்லது. இந்த அந்நிய சக்தி டிஎம்கேவையும் ஏடிஎம்கே நம்ம ஒழிக்கணும்னா பிஜேபி மாதிரி ஒரு
கட்சிக்கு வந்தால் தான் மக்களுக்கு நம்ம நல்லது பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ பாஜகக்குள்ளே வந்தீங்க, இந்த மாதிரி வந்து இன்னொருத்தர் மக்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க வந்து பாஜகக்குள்ளே இணையணும்னா என்ன பண்ணணும்? பிஜேபியில் இன்றைக்கி இணையிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லலாம், ஆன்லைனில் போனீங்கன்னா நீங்கள் போய்ட்டு ஒரு ஈஸியாக ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிடலாம். இல்லைனா இங்கே பிஜேபி ஆஃபீஸில் கமலாலயம் வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இணைஞ்சிடலாம். இல்லை நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி ஐடியில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் ஐடி விங்கில் ஜாயின் பண்ண நினைக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரில் இருக்கேன், எனக்கு அக்ரிகல்ச்சர் விங்கில் நான் ஜாயின் பண்ண நினைக்கிறேன்னா அந்த பர்டிகுலர் விங்கில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களை இதில் சேர்க்க முடியும். இதில் சேர்ந்து மக்களுக்கு நம்ம நல்லா பணியாற்றலாம். ஏன்னா இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதாவது மற்ற கட்சி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலியை சேர்ந்த நபர் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு வர மாதிரி இருக்குது. இதில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. யாருனாலும் வரலாம், யாருனாலும் பிரதமர் ஆகலாம், யாருனாலும் பிரசிடெண்ட் ஆகலாம், யாருனாலும் என்ன வேணால் ஆளான்ற கட்சி தான் வந்து பிஜேபி. ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு பிஜேபியில் யார் எப்போனாலும் வந்து சேரலாம். ஸோ இப்போ அதுதான், இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து பாஜகவில் சேருறாங்கன்னா அவங்க வந்து ஒரு உறுப்பினராக சேர முடியும். இப்போ நீங்களே ஃபர்ஸ்ட் சேரும்போது ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி உறுப்பினராக சேர்ந்துருப்பீங்க. அதுலேருந்து வந்து எப்படி ஜெய் கணேஷ் சார் வந்து இப்போ ஐடி அண்ட் சோஷியல் மீடியா ஸ்டேட் செக்ரட்டரி ஆனார்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மெம்பராக தான் சேர்ந்தோம். அப்புறம் கட்சியில் வந்து கண்டினியூவாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா தலைவர்களை பார்க்குறது, ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது, எங்கெல்லாம் வந்து பொதுக்கூட்டம் நடக்குது அங்கெல்லாம் போய் கலந்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மைண்டு வந்து என்னோடய டைம் வந்து ஃபுல் டைமாக வந்து அரசியலில் வந்து இறங்குறதுக்கு வந்து என்னோடய பிஸ்னஸோ என்னோடய டைமும் ஒத்துழைக்காதனால பர்டிகுலராக ஏதாவது ஒரு இது டிபார்ட்மெண்ட் எடுத்து அதில் ஒர்க் பண்ணுவோன்றது என்னோடய ஐடியாவாக இருந்தது. ஸோ அப்போ நான் அதில் என்னென்ன அணிலாம் இருந்ததுன்றதை பார்த்தேன். ஸோ பேரண்ட் பாடியில் இருந்தால் 24 மணி நேரமும் நம்ம ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும். நம்மளால் அது முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு அணியை எடுத்து அந்த அணியில் ஒர்க் பண்ணணுன்றதா நான் முடிவெடுத்து அந்த அணியை நோக்கி நான் பயணித்தேன். அதில் ஒர்க் பண்ணி ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இன்றைக்கி இந்த பதவி கிடைச்சிது. அந்த பதவியை நான் கரெக்டாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடிக்குன்னு தனியாக ஒரு ஆட்களை போட்டு தனியாக ஒரு ஃபேஸ்புக்கு இதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டாகிராமு எல்லாத்துக்கும் ஒரு டீமை போட்டு நான் அதில் ஒர்க் பண்ணி நம்ம பிஜேபிக்காக எப்பயுமே நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 24/7 ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜெய் கணேஷ் அவர்கள் எப்படி பிஜேபிக்குள்ள வந்தாரு, எப்படி வந்து இப்போ ஐடி அண்ட் சோஷியல் மீடியா ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்காருன்னு சொல்லி பல விஷயங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். வணக்கம்.